அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் தடம் பதித்த விடயங்கள், தடம் மாறிய விடயங்கள் என்பவற்றையெல்லாம் தாண்டி நிகழ்காலத்தில் எம்மை கட்டமைத்துக் கொள்வதற்கும் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் கடந்த கால வரலாறு என்பது எவ்வகையில் எமக்கு பல்வேறுபட்ட உந்து சக்தியாக அமைந்தது என்கின்ற விடயத்தையும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளின் அடிப்படையில் நாம் எம்மை எப்படி கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கற்றுக்கொள்வதற்காக பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளையும் மனிதர்கள் தடம் பதித்த விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக 19ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற முதலாம் உலகப் போரில் ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சற்று வித்தியாசமான ஒரு மனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக சினிமா உலகின் வளர்ச்சிக்கு இவர் ஈடு இணையற்ற பல்வேறுபட்ட சேவைகளை செய்திருந்தார். அதுவும் குறிப்பாக பேசும் படங்களுக்கு முன்னைய மௌன திரைப்படங்களில் இவர் நிகழ்த்திய சாகசங்களை எப்படி உலகம் மறந்தது என்கின்ற ஒரு கேள்வி எமக்கு எழுந்த பொழுது அந்த கேள்விக்கான விடையை தேடி அலைந்து இன்றைய தடம் நிகழ்ச்சியின் நாயகனாக பஸ்டர் கீட்டனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பார்ப்போம் இவர் செய்த சாகசங்கள் என்ன, சாதனைகள் என்ன, சினிமா துறையின் வளர்ச்சிக்கு இவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன என்பதை. இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். பஸ்டர் கீட்டன் வரலாறு அதிகம் பேசாத ஓர் அதிசயம் என்றுதான் இவரை நாம் குறிப்பிட வேண்டும். யார் இந்த பஸ்டர் கீட்டன்? எதற்காக இன்றைய தடம் நிகழ்ச்சியின் நாயகனாக இவர் அவதாரம் எடுத்திருக்கிறார்? எப்படி திரையுலகம் இவரை மறந்தது? அப்படி மறக்காமல் இருப்பதற்கு இவர் செய்த சாகசங்கள், சாதனைகள் தான் என்ன? குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் நகரத்தை ஒரு காலகட்டத்தில், அதுவும் சினிமாவினுடைய வளர்ச்சி என்பது உருவாகிய காலகட்டத்தில், அதுவும் மௌன திரைப்படங்களில் இவர் நிகழ்த்திய சாகசங்கள் என்பது அலாதியானது. நம் அனைவருக்கும் தெரிந்த மிக சிறந்த நகைச்சுவையாளர் தான் சார்லி சாப்ளின். அவரோடு இருந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நிகழ்த்திய சாதனைகளையும் விட பல மடங்கு பிரம்மி பூட்டும் வகையில் பல சாதனைகளையும் சாகசங்களையும் நகைச்சுவையில் எம்மை முழுவதுமாக சிரிப்பில் ஆழ்த்திய மிக முக்கியமான ஒரு மாமேதை தான் இந்த பஸ்டர் கீட்டன். இருந்தாலும் கூட வரலாற்றில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது ஒரு சில முக்கியமான நபர்கள் மறந்தளிக்கப்படுவார்கள் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பொக்கிஷத்தை, ஒரு புதையலை நாம் தவறவிட்டிருந்தோம். அந்த புதையலை தேடி பயணித்த எமக்கு அந்த புதையலிலிருந்தும் பல்வேறுபட்ட ஆச்சரியகரமான விடயங்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருந்தன. பஸ்டர் கீட்டனினுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது பல்வேறுபட்ட புதிய புதிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். எப்படி சார்லி சாப்ளினை நகைச்சுவையின் பிதாமகன் என போற்றுகிறோமோ அதே அளவு மகுடம் சூட்டி கொண்டாட வேண்டிய ஒரு மாமேதையை இந்த உலகம் பல்வேறு காரணங்களால் மறந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் இந்த நிகழ்ச்சியின் பின்னால் நீங்களும் யார் இந்த பஸ்டர் கீட்டன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக இவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது எமக்கு பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த பாடங்கள் என்ன? எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இவர் மாறியிருக்க வேண்டுமானால் இவருக்கு நிகழ்த்தப்பட்ட சோதனைகள் தான் என்ன, இவர் சந்தித்த தடங்கள் என்ன, இதெல்லாம் தாண்டி எப்படி இவர் தடம் பதித்திருந்தார் என்று இவரை நாங்கள் பேசுவதற்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வந்தது, யார் இந்த பஸ்டர் கீட்டன் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். சில வேளைகளில் இதன் காரணமாக பஸ்டர் தனது சிறு பிள்ளை பருவம் முழுவதும் அவரது குடும்பத்துடன் வீதிகளில் பயணம் செய்வதிலேயே கழிந்தது. உள்ளானது நாடகங்களில் நடித்து சற்று புகழ் பெற்றிருந்ததால் அந்த குறுந்திரைப்படத்தின் பெயர் த புச்சர் பாய் என்பதாகும்.
அங்கே ஆரம்பித்த பயணம் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சாதனை படைக்கும் வரை நீடித்துக் கொண்டே இருந்தது. பஸ்டர் வளர்ந்து வரும் காலகட்டத்தில் முன்பு அவர் குழந்தை நட்சத்திரமாக செய்து காட்டிய மேடை சாகசங்களை திரைமொழியில் இன்னும் நிறைய வர்ணங்களுடன் மிக முக்கியமாக சாகச காட்சிகள் பலவற்றை உள்ளடக்கி ரசிகர்களை மீண்டும் திரையரங்குகளுக்கு வர செய்தார். அதிக மன தைரியத்தை முகத்தில் காட்டிக்கொண்டு கீழே விழுந்து அடிவாங்கும் ஒவ்வொரு நகைச்சுவை காட்சியும் ரசிகர்களின் மனதிலிருந்த கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியை தந்தது. சார்லி சாப்ளினை பொறுத்தவரையில் அவரை பார்த்தவுடனேயே நாம் சிரித்து விடுவோம். ஆனால் பஸ்டர் கீட்டன் அப்படியல்ல. அவருடைய முகத்தோற்றம் என்பது இறுக்கமாக காணப்படும். அவர் சிரிப்பதில்லை, ஆனால் அவரை பார்ப்பவர்களை சிரிக்க வைத்து விடுவார். ஒவ்வொரு சாகசங்களை அவர் நிகழ்த்தும் பொழுதும் இதுதான் ஏற்படும். தனது உயிரை துச்சமென மதித்து தன்னை பார்க்க வரும் ரசிகர்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு சாகசங்களும் இன்று வரை அவரை போற்றுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. நாம் அவரை தேடி உங்களுக்கு வழங்குவதற்கும் கூட அவர் நிகழ்த்திய சாகசங்களை பார்க்கும் பொழுது எமக்கு ஏற்பட்ட ஆச்சரியம்தான் காரணமாக அமைந்திருந்தது. பஸ்டர் கீட்டனை பொறுத்தவரையில் மிக சிறந்த அளவில் வளர்ச்சி அடைவதற்கு, அதுவும் மௌன திரைப்படங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ராஸ்கோ ஃபெட்டி ஆபக்கல் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டார். அவருடைய வருகையோடு தான் அவர் பஸ்டர் கீட்டனுக்கு கொடுத்த வாய்ப்புகள் காரணமாகத்தான் இன்று அவர் மௌன உலகையும் தாண்டி பேசும் திரைப்படங்களையும் தாண்டி நவீன சினிமாவும் அவரை தேடி தேடி அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய செயற்பாடுகளை பின்பற்றுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது. எப்படி பஸ்டர் கீட்டன் சார்லி சாப்ளினை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதே போன்று ஆபக்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஹாலிவுட் சினிமாவினுடைய வளர்ச்சி பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 1900ஆம் ஆண்டு என்பது, அதாவது இந்த 19ஆம் நூற்றாண்டு என்பது சினிமா வளர்ச்சி அடைய தொடங்கிய ஒரு காலம். அதுவும் குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த மிக முக்கியமான இந்த மௌன திரைப்படங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் புதிய புதிய திரைப்படங்கள் உருவாகுவதற்கும் இந்த தோமஸ் அல்வா எடிசன் என்கின்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த கிண்டோகிராஃப் தொழில்நுட்பம் அசையும் பல்வேறுபட்ட காட்சிகளை எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பயனளித்திருந்தது. அதுவும் குறிப்பாக அவர் மேற்கொண்ட வியாபார தந்திரங்கள் அடிப்படையில் சினிமா என்பது ஓரிடத்திலேயே தங்கியிருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது. அதையும் தாண்டி இன்று சினிமா மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது. வியாபார நோக்கத்தில் தோமஸ் அல்வா எடிசன் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை உருவாக்கி இருந்தாலும் அவருடைய கண்டுபிடிப்பு என்பது அலாதியானது. இதுதான் மிகவும் முக்கியமான விதையாக காணப்பட்டது. அந்த விதையில் வளர்ந்த விருட்சமாக சார்லி சாப்ளின், அதே நேரத்தில் பஸ்டர் கீட்டன் காணப்பட்டாலும் கூட இவர்கள் மக்களை சிரிக்க வைப்பதற்காக மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளும் பல்வேறுபட்ட வகையில் ஆச்சரியங்களை ஏற்படுத்தியிருந்தன. என்னென்ன விடயங்களை அவர்கள் செய்திருந்தார்கள், ஹாலிவுட் நகரம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைந்திருந்தது, இந்த கிண்டோகிராஃப் தொழில்நுட்பத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் சினிமா எப்படி அமைந்திருந்தது, யார் இந்த ஆபக்கள் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாமும் தெரிந்து கொள்வோம். மௌன திரைப்படங்களின் காலகட்டத்தில் விளம்பரத்திற்காக திரைப்படங்களின் முக்கிய காட்சிகள் டைட்டில் கார்டு வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டன. திரைப்படத்தை விளம்பரம் செய்வதற்கு இது மிகவும் அவசியமானதாக காணப்பட்டது. எனினும் பஸ்டரின் உடல் அசைவுகளால் மேற்கொள்ளப்படும் நகைச்சுவை காட்சிகளுக்கு இந்த டைட்டில் கார்டுகள் தேவைப்பட்டிருக்கவில்லை. உதாரணமாக இந்த காட்சியை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மௌன காட்சியில் இந்த இருவரும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பது பற்றி எமக்கு தெரியாது. கதையின் மைய கருவுக்குள் இந்த காட்சி உள்ளடக்கப்படவும் இல்லை. எனினும் அவர் நடித்திருக்கும் விதத்திலேயே அவருக்கு குத்துச்சண்டை தெரியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பஸ்டர் பெரும்பாலும் இறுக்கமான முகத்தை காட்டியிருந்தாலும் அவரது நடிகன் எனும் முகம் மேலும் பல உணர்ச்சிகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தியது. அதனுடன் சேர்த்து அவரது வில்லாய் வளையும் உடம்பும் அது பேசிய நகைச்சுவை மொழியும் எண்ணற்ற ரசிகர்களின் இதயத்தில் அவரை குடிவைத்தது. ரசிகர்கள் அவரை கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் என செல்லமாக அழைத்தனர். அதாவது அவரது முகத்தில் புன்னகையை காட்டிக் கொள்ளாத போதிலும் நடிப்பின் மூலம் அனைவரையும் சிரிக்க வைத்தார். இன்னும் சொல்ல போனால் அவரது முகத்தில் சோகம், காதல், பிரிவு, வேதனை, மகிழ்ச்சி என அனைத்து விதமான உணர்ச்சிகளும் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. எனினும் அதை பற்றி பெரிதாக யாரும் குறை கூறவில்லை. காரணம், ரசிகர்கள் அவரிடத்தில் என்ன விடயத்தை எதிர்பார்க்கின்றனரோ அதனை 100க்கு 200% அவர் சிறப்பாக நடித்து காண்பித்தார். ரோஸ்கோ ஆபக்களுடன் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தனது அமைவிடத்தை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இடமாற்றியது. ஹாலிவுட் சினிமா உலகில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களால் அந்த நேரத்தில் பஸ்டர் வேறு சில முடிவுகளை மேற்கொண்டார். முதலாம் உலகப் போரின் இறுதி கட்டத்தில் இராணுவத்தில் இணைந்து ஐரோப்பாவில் சில காலம் அவர் சேவையில் ஈடுபட்டிருந்தார். அவர் இராணுவத்தில் இணைந்த காலகட்டத்தில் உலகப் போரின் முடிவு ஓரளவுக்கு அனுமானிக்க கூடியதாக இருந்தது.
யார் வெற்றியாளர் யார் தோல்வியாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இதன் காரணமாக பஸ்டர் முன்களத்தில் நின்று யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் அபாயம் எதனையும் எதிர்கொண்டிருக்கவில்லை. மேற்கு முனையில் பின்கள முகாம்களில் அவர் தங்கியிருந்து பணியாற்றிய போதும் பெரிதாக இராணுவ தாக்குதல் ஆபத்து எதனையும் எதிர்கொண்டிருக்கவில்லை. எனினும் இந்த அனுபவம் பின்னாட்களில் இராணுவ வீரர் வேடமேற்று நகைச்சுவை காட்சிகளில் நடித்த போது அவருக்கு உதவிகரமாக இருந்தது. Mr. Stuyvesant! Gustav! You're looking fine too. Thank you. So do you. Well, Mr. Stuyvesant, wouldn't you be kind enough to sit down a moment? Allow me to take this. Thanks. அவருடன் பணியாற்றியிருந்த இராணுவ வீரர்களின் நடையுடை பாவனைகளை, அவர்கள் செய்த வித்தியாசமான செய்கைகளையும் நகலெடுத்து அவரது நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தினார். What would you like to have? Was soll er denn haben, Kinder? Will ich Schnitzel? Jenny Schnitzel, please. Ein bisschen Leberwurst and liver sausage. Liver sausage. Now. ஐரோப்பாவில் இராணுவ சேவையை முடித்துக் கொண்டு மீண்டும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு திரும்பினார். ஆபக்களுடன் இணைந்து மீண்டும் சினிமா வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்தார். ஆபக்கள் இயக்குனர் என்பதையும் தாண்டி பஸ்டருக்கு ஒற்ற தோழனாக, மனிதாபிமானம் மிக்கவராகவும் நடந்து கொண்டார். இதன் மூலம் பஸ்டர் திரைக்கதை, நடிப்பு, நகைச்சுவை பட தயாரிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். அத்துடன் அவர் நடிக்கும் படங்களை அவரே சொந்தமாக தயாரிக்கவும் தொடங்கினார். ரொஸ்கோ ஃபெட்டி ஆபக்கள் பிறக்கும் போதே சாதாரண குழந்தைகளை விட சற்று பருமனாகவே அவர் காணப்பட்டார். இதனால் பிரசவத்தின் போது இவரது தாய் தனது இன்னுயிரை துறந்திருந்தார். மௌன திரைப்படங்களின் காலகட்டத்தில் இவரும் மிகவும் முக்கியமான நடிகராக விளங்கி வந்தார். அத்துடன் தயாரிப்பாளராகவும் செயற்பட்டு பன்முகத்தன்மையை காட்டி வந்தார். பஸ்டர் மட்டுமன்றி ஹாலிவுட் திரைப்பட உலகின் ஜாம்பவான் சார்லி சாப்ளின் கூட தனது ஆரம்ப காலகட்டங்களில் ஆபக்களுடன் இணைந்து பணியாற்றியிருந்தார். எனினும் இயல்பாக சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் ஒரு நடிகையின் மூலம் பிரச்சனை வந்து சேர்ந்தது. ஹாலிவுட் உலகின் முதலாவது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இறுதியில் அவர் மீது கொலை குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. அண்மை காலத்தில் இணைய உலகில் அதிகமாக கேட்கப்பட்ட வார்த்தையான மீ டூ முழக்கம் 100 வருடங்களுக்கு முன்பும் நடைபெற்றது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. அந்த காலகட்டத்திலும் கூட ஆண்தான் இலகுவாக இலக்கு வைக்கப்பட்டான். வழக்கு விசாரணைகளின் போது ஆபக்கள் குற்றவாளி என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருக்கவில்லை. நீதிமன்றத்தில் இது நிரூபணமாகியது. எனினும் அதற்குள் பத்திரிகைகள் சட்டத்தை அதன் கையில் எடுத்து ஆபக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக கட்டுரைகளை எழுதி அவரை மோசமானவராக சித்தரித்து எழுதின. பின்னர் அவர் இந்த வழக்கு விசாரணைகளிலிருந்து சட்ட ரீதியாக விடுவிக்கப்பட்டார். எனினும் அவரது பெயருக்கும் அவர் சம்பாதித்து வைத்திருந்த புகழுக்கும் போதுமான அளவு பாதிப்பை பத்திரிகைகள் ஏற்படுத்தி இருந்தன. அவை அனைத்தையும் மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலானதாக காணப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுக்கள் மற்றும் வழக்கு விசாரணைகளின் மத்தியில் பஸ்டர் மற்றும் ஆர்பக்கல் ஆகியோரது தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் கீட்டன் புரொடக்ஷன் என பெயர் மாற்றம் பெற்றது. காரணம், தனிப்பட்டவர்களின் ஒழுக்கம் சம்பந்தமான விடயங்கள் நிறுவனத்தின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை மனதில் வைத்து இந்த முடிவானது எடுக்கப்பட்டது. அடுத்த 3 வருடங்களில் 192க்கும் மேற்பட்ட நகைச்சுவை காட்சிகளை தயாரித்து நடித்து காண்பித்தார் பஸ்டர். பின்னாட்களில் பஸ்டர் ஆபக்களை தனது ஒரு சில திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணிக்கு அமர்த்தியிருந்தார். எனினும் வழக்கு விசாரணைகளால் நொந்து நொடிந்து போயிருந்த அவர் முன்பை போல் அவரால் சுறுசுறுப்பாக செயற்பட முடியவில்லை. பஸ்டர் கீட்டன் 1920களில் முழு நீள திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியிருந்தார். அத்தோடு இந்த திரைப்படங்களுக்கு அவரே இயக்குநராக கடமையாற்றி இருந்தார் என்பதும் சிறப்பம்சமாகும். ஒவ்வொரு திரைப்படமும் அவரது முன்னைய திரைப்படத்தை விட ஏதோ ஒரு வகையில் சிறப்பானதாகவும் ரசிகர்களை கவரும் விதமாகவும் அமைந்திருந்தது. அவரை நோக்கி பண வரவும் அதிகரிக்க தொடங்கியது. ஹாலிவுட் திரைப்பட பிரபலங்கள் வாழ்கின்ற அதே பணக்கார பகட்டு வாழ்க்கையை அவரும் அனுபவிக்க தொடங்கினார். இந்த நேரத்தில்தான் ஹாலிவுட் நகரம் அமெரிக்க திரைப்படத்துறையில் தலைநகரமாக பரிணமிக்க தொடங்கியிருந்தது. இதற்கு முன்னர் வரை பல திரைப்பட அரங்குகளும் திரைப்பட கூடங்களும் கலிபோர்னியா பகுதியிலேயே அமைந்திருந்தது. இதனால் அறிவிக்கப்படாத திரைப்பட தலைநகரமாக விளங்கி வந்த கலிபோர்னியாவை எதிர்த்து ஹாலிவுட் நகரம் உருவாக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டிற்கு முன்னர் அமெரிக்காவின் பெரும்பாலான திரைப்படங்கள் கிழக்கு கரை பக்கமாகவே படம் பிடிக்கப்பட்டு வந்தன. எனினும் கிண்டோகிராஃப் தொழில்நுட்பம் தொடர்பில் தோமஸ் அல்வா எடிசன் வைத்திருந்த காப்புரிமை காரணமாக பலரும் அமெரிக்காவின் மேற்கு கரைக்கு தமது திரைப்பட தயாரிப்பு கம்பெனிகளை இடமாற்றம் செய்தனர். கிண்டோகிராஃப் தொழில்நுட்பமே ஆரம்ப காலகட்டத்தில் அசையும் திரைப்படங்களை உருவாக்கும் பிரதான தொழில்நுட்பமாக காணப்பட்டது.
தோமஸ் அல்வா எடிசன் மற்றும் அவரது குழுவினர் இந்த தொழில்நுட்பத்தை தமது பெயரில் புலமை சொத்தாக பதிவு செய்து வைத்திருந்தனர். இந்த சட்ட பாதுகாப்பின் காரணமாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அதிக செலவினங்கள் ஏற்பட்டன. எனினும் இந்த சட்ட பாதுகாப்பு அமெரிக்காவின் மேற்கு கரையில் செல்லுபடியாகாது என்ற காரணத்தினால் அந்த பகுதிக்கு பெரும்பாலான திரைப்பட நிறுவனங்கள் இடம் மாறின. இதன் மூலம் எடிசனின் கட்டுப்பாடுகள் திரைப்பட துறையின் மீது குறைக்கப்பட்டது. எடிசனால் திரைப்பட நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையும் உருவாகியது. காரணம், அந்த காலகட்டத்தில் எடிசன் 100% ஒரு வியாபாரியாக மட்டுமே செயற்பட்டு வந்தார். சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்ட தனது தொழில்நுட்பத்தினை தனது அனுமதியின்றி பயன்படுத்தும் எந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளரையும் அவர் பரம்பரை எதிரி போலவே பார்த்தார். இறுதியாக 1917ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் உயர்நீதிமன்றம் திரைப்பட துறையின் வளர்ச்சியை மனதிற்கொண்டு கிண்டோகிராஃப் தொழில்நுட்பம் தொடர்பில் எடிசனிடம் காணப்பட்ட தனி உரிமையை நீக்கி உத்தரவு பிறப்பித்தது. இதனால் திரைப்பட நிறுவனங்களுக்கு வளர்ச்சிக்கான புதிய பாதையும் உருவாகியது. அதே நேரம் கலிபோர்னியாவிலிருந்து இடமாற்றம் அடைந்த ஹாலிவுட் பகுதிக்கு வந்து சேர்ந்த நிறுவனங்கள் அங்கேயே நிலையாக தம்மை ஸ்தாபித்துக் கொண்டன. அந்த பிரதேசத்தில் காணப்பட்ட இயற்கை ஒளி மற்றும் மிதமான சீதோஷண நிலை என்பன படப்பிடிப்புகளுக்கு பொருத்தமான சூழ்நிலையை உருவாக்கி தந்திருந்தது. அதிலும் குறிப்பாக வெஸ்டர்ன் ஸ்பானியிலான திரைப்படங்களை படம் பிடிப்பதற்கு இது மிகவும் உதவிகரமான காரணியாகவும் காணப்பட்டது. இந்த வகையான திரைப்படங்களே அந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 1920களில் பிரதானமான திரைப்பட தயாரிப்பு கூடங்கள், ஸ்டுடியோக்கள் என்பன ஹாலிவுட் பிரதேசத்தை மையமாக வைத்து வளர்ச்சியடைய தொடங்கின. இதன் பின்னணியிலேயே இன்று நாம் காணும் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் வளர்ச்சியடைந்தது. உலகின் பிரதானமான திரைப்பட தயாரிப்பு ஸ்தாபனமாகவும் தற்போது இது விளங்கி வருகிறது. சினிமா துறை வளர்ச்சியுடன் இணைந்ததாக ஹாலிவுட் ஸ்டுடியோ முறைமை எனப்படும் புதிய வியாபார முறைமையும் தோற்றம் பெற்றது. இதன் அடிப்படையில் நடிகர்கள், கதாசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் குறிப்பிட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம், அதாவது ஸ்டுடியோவுடன் நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவார்கள். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒப்பந்த காலம் முழுவதும் நிறுவனத்தின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அந்த நிறுவனத்திற்கு மட்டுமே குறிப்பிட்ட நபர் பணியாற்ற முடியும். வேறு நிறுவனங்களுக்கு பணியாற்றுவது சட்ட ரீதியான குற்றமாகவும் கருதப்படும். இந்த ஒப்பந்தங்களின் விரிவடைந்த வடிவமாக ஒரு சில ஸ்டுடியோக்கள் திரையரங்குகளுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தமது நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களை மட்டுமே அந்த திரையரங்குகளில் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற நடைமுறையையும் கொண்டு வந்தனர். சினிமா துறை என்பது இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. விண்ணை தாண்டியும் படப்பிடிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட புதிய புதிய தொழில்நுட்பங்களின் வருகை என்பது உலகம் முழுவதும் சினிமாவை ஈர்க்க செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நாமும் சினிமாவுக்கு அடிமையாகி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை கொண்டமைவதற்கு கூட பல்வேறுபட்ட காரணங்கள் ஏதுவாக அமைந்திருந்தன. இவ்வாறான ஒரு நிலையில் இதனுடைய ஆரம்பத்தில், அதுவும் மௌன திரைப்படங்களில் இவ்வாறான சாகசங்களை நிகழ்த்தி பேசும் திரைப்படம் என்கின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி சினிமா நகரத் தொடங்குகிறது. ஆனால் ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சியை அடைந்திருந்தார் பஸ்டர் கீட்டன். இவர் உலகம் போற்றும் புகழ்மிக்க ஒரு நபராக அமெரிக்காவில் வலம் வந்து கொண்டிருந்தார். இங்குதான் பிரச்சனையும் ஆரம்பமாகிறது. மௌன திரைப்படங்கள் முடிவடைந்து பேசும் திரைப்படங்கள் உருவாகிய பொழுது மக்கள் அதற்கான ஆர்வத்தை, அதுவும் குறிப்பாக ஒளி வடிவில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட காட்சிகளையும் அமைப்புகளையும் பார்ப்பதற்காக திரையரங்குகளுக்குள் ஓடி வருகிறார்கள். புதிய புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இங்குதான் மௌன திரைப்படத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு மிக முக்கியமான நகரான பஸ்டர் கீட்டன் வீழ்ச்சி அடைய தொடங்குகிறார். அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படி அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது. பேசும் திரைப்படங்களினுடைய வளர்ச்சி அவருக்கு அந்த காலத்தில் அதோடு சேர்ந்து ஈடு கொடுக்க முடியாமல் பின்னோக்கி அவரை தள்ளுகிறது. குறிப்பாக பேசி படம் நடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் வரும் பொழுது, அவர் பேசி சில திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அமைந்திருந்தது. அதுதான் சார்லி சாப்ளினுக்கும் பஸ்டர் கீட்டனுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாகவும் பார்க்கப்பட்டது. சார்லி சாப்ளின் நடைமுறைகளோடு ஒத்து அதற்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றி அமைத்து திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். ஆனால் பஸ்டர் கீட்டன் புதிய மாற்றத்திற்கு உட்படாமல் அவருடைய அதே பாணியை கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்லும் பொழுது பார்வையாளர்கள் அவருடைய திரைப்படங்களை பார்ப்பதை குறைத்துக் கொள்கிறார்கள். தன்னால் புதியன புனிதலை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்கின்ற சோகத்தில் பல்வேறுபட்ட நிறுவனங்களை அணுகி அவர்களோடு திரைப்படம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இப்படிதான்
MGM நிறுவனத்தோடு அவர் திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். இங்குதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது முற்றுமுழுதாக அழித்தொழிக்கப்படுகிறது. இன்று வரை பஸ்டர் கீட்டனை மக்கள் அறியாமல் சென்றதற்கும் கூட பிரதானமான விதை இங்குதான் விதைக்கப்படுகிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும், குறிப்பாக அவருடைய பாணி வேறாக இருந்தது. MGM நிறுவனம் மேற்கொள்கின்ற படப்பிடிப்பு தளங்களில் மேற்கொள்கின்ற யுக்திகள் என்பது வேறு விதமாக இருந்தது. இதனால் ஒட்டுமொத்த செல்வாக்கையும் இழக்க தொடங்குகிறார். 1920 1930 காலப்பகுதியில் பல்வேறுபட்ட சோதனைகள் அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் நட்டாலியாவை திருமணம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அவரை விவாகரத்தும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழக்கிறார். பட வாய்ப்பு என்கின்ற பல்வேறுபட்ட இழப்புகள் தொடர்ச்சியாக அவருக்கு ஏற்படுகிறது. பஸ்டர் கீட்டன் என்கின்ற மிக முக்கியமான நபரினுடைய இறுதி கட்டமாகவும் அந்த காலகட்டம் மாறுகிறது. எப்படி இவைகள்லாம் நடைபெற்றது? உண்மையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்த பஸ்டர் கீட்டனுக்கு என்னதான் நடைபெற்றது? நாமும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் எமது கதையின் நாயகன் பஸ்டர் கீட்டனை பற்றி பார்ப்போம். ஸ்டுடியோக்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய இந்த காலகட்டத்தில் பஸ்டரின் சினிமா வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை என்பன மிகவும் சிறப்பான நிலையை எட்டியிருந்தது. 1921ஆம் ஆண்டு சக நடிகை நட்டாலியை அவர் திருமணம் செய்தார். இத்தம்பதியினரின் அன்பின் வெளிப்பாடாக 2 பிள்ளைகளும் கிடைக்கப்பெற்றது. மெல்ல மெல்ல அவர் நட்சத்திர அந்தஸ்து நடிகர் என்ற நிலைக்கு முன்னேறி சென்றார். முன்பிருந்தே குறும் திரைப்படங்கள் மூலமாகவும் மேடை நாடகங்கள் மூலமாகவும் அவரது கல் போன்ற முகம் ரசிகர்களுக்கு பரிச்சயமாக இருந்தபடியால் அவர் மிக சீக்கிரமாகவே புகழ் பெற தொடங்கினார். இறுக்கமான முகத்துடன் அவர் செய்யும் கோமாளித்தனங்கள், நளினமான பாவங்கள், உயிரையும் பணயம் வைக்கும் சாகசங்கள் என ரசிகர்களை தொடர்ந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வந்தது. திரைப்பட துறையில் மிகவும் மதிப்பு பெற்ற நடிகர்களில் ஒருவராகவும் அவர் வளர்ச்சி அடைந்தார். தனித்துவமான தனது திறமையை மிக சிறிய வயதிலேயே கண்டறிந்து அதனை மெருகூட்டி பொறுமையாக விடாமுயற்சியுடன் செயற்பட்டு வந்ததன் பலன் அவருக்கு கிடைக்க தொடங்கியது. 1923ஆம் ஆண்டு தொடக்கம் பஸ்டர் முழுநீள திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். அதற்கு முன்பு வரை மத்திய தர படங்களான 2 ரீல்கள் படங்களிலேயே அவர் நடித்து வந்தார். அவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே இன்று வரை படைப்பின் உச்சமாகவும் ரசிகனின் ரசனைக்காக அவர் கொட்டிய உழைப்பின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அவர் செய்யும் சாகசங்கள் அனைத்துமே ரசிகர்களை மூச்சு பேச்சில்லாமல் ஸ்தம்பிக்க செய்தது. பின்னர் கண்களில் ஆனந்த கண்ணீரையும் வர செய்தது. காயங்களிலும் விபத்துக்களிலும் இருந்து விலகி இருக்க பஸ்டர் ஒன்றும் கடவுள் இல்லை. இந்த காட்சி பிடிப்புகளின் போது பல தடவைகள் விபத்துக்குள்ளாகி இருந்தார். குறிப்பாக இந்த ஒரு காட்சியில் அவர் நடிக்கும் போது அவரது கழுத்தெலும்பு உடைந்தது. எனினும் அதனை வெளிக்காட்டாது வலியை பொறுத்து கொண்டு பிறகு படத்தை முடித்து கொடுத்தார். அது மட்டுமன்றி அதற்கு பின்னரும் மேலும் சில திரைப்படங்களில் இதே போன்று அவர் நடித்தார். 2 வருடங்களுக்கு பின்னரே அவரது கழுத்தெலும்பு உடைந்து போயிருந்தது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது. அத்துடன் மௌன திரைப்பட வரலாற்றில் ஒரு காட்சிக்காக அதிக செலவு செய்யப்பட்டதும் பஸ்டர் கீட்டன் இயக்கிய இந்த திரைக்காட்சிக்காகத்தான். இந்த ரயில் தகர்ப்பு காட்சி அவரது இயக்கத்தில் உருவாகிய ஜெனரல் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. மொத்தமாக 10 முழுநீள திரைப்படங்களை அவர் இயக்கி நடித்திருந்தார். இவை அனைத்துமே அவரது முத்திரையான சாகச நகைச்சுவை பாணியிலேயே திரையாக்கம் செய்யப்பட்டிருந்தது. ஆபத்து நிறைந்த நகைச்சுவை காட்சிகள் கவலை தருவதாக இருந்தாலும் ரசிகர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்ப்பதற்காக அவர் எந்த எல்லைக்கும் சென்று கொண்டிருந்தார். மேலும் துணை நடிகர்களை கொண்டு ஆபத்தான காட்சிகளை படமாக்காமல் எத்தகைய ஆபத்து நிறைந்த காட்சியையும் முகம் தெரியும்படி அவரே நடித்து காண்பித்தார். தனது கதையின் உயிரோட்டம் எந்த வகையிலும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். இன்று
தொழில்நுட்பம் வளர்ந்து நவீன சினிமா தொட முடியாத எல்லைகளை தொட்டு நிற்கும் இந்த காலத்திலும் பஸ்டரின் திரைப்பட சாகச காட்சிகள் பலருக்கும் உதாரணமாக விளங்கி வருகிறது. பல இயக்குனர்களும் பஸ்டரின் அர்ப்பணிப்பை எண்ணி வியந்து வருகின்றனர். எனினும் பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கருப்பொருளின் அடிப்படையில் எந்த ஒரு பொருளும் சேவையும் அறிமுக காலத்தில் வேகமாக வளர்ச்சியடைந்து பின்னர் முதிர்ச்சி காலத்தில் சமமாக பயணித்து வீழ்ச்சி கட்டத்தில் விரைவாக கீழே செல்லும். இதன்படி பஸ்டரின் திரைப்படங்களும் ரசிகர்களுக்கு பழகி போனது. மெல்ல மெல்ல அவரது புகழ், ரசிகர்களின் எண்ணிக்கை என்பன குறையத் தொடங்கின. பஸ்டரின் வாழ்க்கை பயணம் சரிவை நோக்கி செல்லத் தொடங்கியது. மேலும் பல சவால்கள் அவர் முன் வரிசை கட்டி நின்றன. பொறுப்புகள் குறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, வெற்றிகள் குவிந்த 20 தொடக்கம் 30 வயது வரையான காலப்பகுதி முடிவுக்கு வந்தது. தனது திரைப்பட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையும் அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. நடைமுறை சினிமா உலகம் எதிர்பார்த்த விடயங்களுடன் ஒத்துப்போவது பற்றி அவர் சரிவர புரிந்து கொண்டிருக்கவில்லை. நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகம் தொடர்ச்சியான மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டே நகர்கிறது. மக்களின் ரசனைகள், எண்ணங்கள், முக்கியத்துவம் வழங்கும் விடயங்கள் என்பன மனிதருக்கு மனிதர், இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம் மாற்றமடைந்து கொண்டே வருகிறது. எம்மை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாய வளையம் எதிர்பார்க்கும் வேகத்தில் நாம் இயங்காவிட்டால் அந்த சுழற்சியின் வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் நாம் தூக்கி வெளியே வீசப்படுவோம். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு பஸ்டருக்கு சிறிது காலம் தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்திலும் பஸ்டரின் பழைய திரைப்படங்கள் பொக்கிஷங்களாக பார்க்கப்பட்டாலும் சினிமா துறை மற்றும் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக அவர் தற்கால நடிகர் என்ற தோற்றத்திலிருந்து சகாப்தமாக பார்க்கப்பட்டார். ஆனால் உண்மையில் அவரது மனம் மீண்டும் தன்னை ஒரு பரிபூர்ணமான கலைஞனாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஏங்கி தவித்தது. அதன் பின்னர் புயல் காற்றாய் பல சம்பவங்கள் அவரது வாழ்க்கையில் இடம்பெறத் தொடங்கியது. தொடர்ச்சியாக அவரது திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற தவறி வந்தது. இறுதியாக அவரது தயாரிப்பில் ஜெனரல் திரைப்படம் வெளியாகியது. அமெரிக்க உள்நாட்டு போர் பற்றிய இந்த திரைப்படத்தில் கோமாளித்தனம் கலந்த தென்பகுதி ராணுவ வீரராக அவர் நடித்திருந்தார். அத்துடன் அவரது வழக்கமான சாகச காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. இதற்கு மேலதிகமாக அமெரிக்க உள்நாட்டு யுத்தத்தின் பின்னணியில் இடம்பெற்றிருந்த மோசமான அரசியல் நகர்வுகள் பற்றியும் அவர் கதையோட்டத்தில் பேசியிருந்தார். ஆனால் சாதாரண ரசிகனுக்கு இந்த திரைப்படத்தின் மூலம் அவர் பேசும் அரசியல் பற்றி சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களையே இந்த திரைப்படம் பெற்றிருந்தது. மேலும் அமெரிக்க உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த 60 ஆண்டுகளுக்கு பின்னரே இந்த திரைப்படம் வெளியாகிய காரணத்தினால் அந்த கால இளைஞர் சமூகத்திற்கு அந்த திரைப்படத்தின் நிகழ்வுகளை பொருத்தி பார்ப்பதில் சிரமம் காணப்பட்டது. ஜெனரல் திரைப்படத்தின் தோல்வியுடன் பஸ்டர் தனது திரைப்படங்கள் மீதான செல்வாக்கை இழக்கத் தொடங்கினார். அதாவது திரைப்படங்கள் முதலீட்டாளர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட தொடங்கியது. இந்த வலையில் பஸ்டரும் சிக்கிக் கொண்டார். அதுவரை படத்திற்கு படம் புது புது விடயங்களையும் காட்சி அமைப்புகளையும் பற்றி யோசித்து கதை எழுதும் பஸ்டர் தற்போது பிரிதொரு நிறுவனத்தின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். முன்பு நான் குறிப்பிட்ட ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் முறைமையின் அடிப்படையில் 1928ஆம் ஆண்டு பஸ்டர் ஹாலிவுட்டின் மிகப்பெரிய நிறுவனமான MGM ஸ்டுடியோஸுடன் ஒப்பந்தத்தில் இணைந்தார். பின் நாட்களில் இந்த சம்பவத்தை பற்றி பஸ்டர் கூறும்போது, எனது வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறாக இதை கருதுகிறேன் என்றார். பஸ்டரின் வழக்கமான பாணியான ட்ரையல் எரர் அடிப்படையில், அதாவது ஒன்றை செய்து பார்த்து அதில் ஏற்படும் தவறுகளை திருத்திக் கொண்டு காட்சிகளை எடுக்கும் முறை MGM ஸ்டுடியோஸால் அனுமதிக்கப்படவில்லை. முறைப்படுத்தப்பட்ட பெரிய திரைப்பட தயாரிப்பு ஸ்டுடியோக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் இயங்கி வந்தன. காட்சிக்கு காட்சி எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்டு அதற்கான செலவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் காட்சிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு படமாக்கப்பட்டன. இந்த முறைதான் MGM ஸ்டுடியோஸிலும் காணப்பட்டது. அத்துடன் காட்சிகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையையும் பஸ்டரின் படைப்பு சுதந்திரத்திற்கு முட்டுக்கல்லாக அமைந்திருந்தது. அதுவரை பஸ்டர் பழகியிருந்த சினிமா தயாரிப்பு நெறிமுறைகளுக்கு முற்றிலும் எதிராக இந்த நிறுவன அமைப்பின் பொறிமுறை இயங்கி வந்தது. அதுவரை சுதந்திரமாக தனது மனதில் தோன்றும் வித்தியாசமான அணுகுமுறைகளை பிரயோகப்படுத்தி காட்சிகளை எடுத்து மக்களை மகிழ்வித்து வந்த அந்த மாபெரும் கலைஞன் நிறுவன கட்டமைப்புக்குள் சிக்கி இலக்குகளை நோக்கி அழுத்தம் கொடுக்கப்பட்டு மனதளவில் பாதிப்படைந்தார். உடல் அளவிலும் பலவீனமடைந்தார். மன அழுத்தம் அவரை குடி பழக்கத்திற்கு அடிமையாக்கியது. அத்துடன் MGM நிறுவனம் அவர் மீது பெருமளவு பணத்தை முதலீடு செய்திருந்ததால் ஆபத்தான சண்டை காட்சிகள் மற்றும் சாகச காட்சிகளில் அவருக்கு பதிலாக மாற்று நடிகர்களை நடிக்க வைத்தது.
இது அவர் உயிர் மீதான அக்கறையினால் அல்ல, பெருமளவு பணத்தை அவர் மீது வாரி இறைத்தமை காரணமாக இந்த பணத்தை மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளும் வரையில் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனால் மட்டுமே அவ்வாறு அந்த நிறுவனம் செயற்பட்டது. அவரது அடையாளமாக பார்க்கப்பட்ட தட்டை தொப்பியும் எம்ஜிஎம் தயாரித்த திரைப்படங்களில் பஸ்டரின் தலையில் காண கிடைக்கவில்லை. எம்ஜிஎம் நிறுவனம் அவரது தோற்றத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றியிருந்தது. அவரை வேறு விதமான நபராக சித்தரிப்பதற்கு அந்த திரைப்பட தயாரிப்பு குழு விரும்பியது. எம்ஜிஎம் நிறுவனத்துடன் அவர் மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தில் பேசும் மொழி திரைப்படங்களிலும் நடிப்பதற்கு அவர் கையெழுத்திட்டிருந்தார். எனினும் எனது கருத்தின்படி பஸ்டரின் உடல் மொழி வசனங்களை கடந்த ஒரு ஆச்சரியம், வசனங்களால் சொல்ல முடியாத பலவற்றை அவரது உடல் மொழி சொல்லி காண்பித்தது. எனவே பேசும் திரைப்படங்கள் அவரது திறமைக்கு மாறுபட்டதொன்றாகவே காணப்பட்டு வந்தது. You shot him. Where'd you do it? I shot him in the attic and dragged him downstairs. உண்மையில் அந்த காலகட்டத்தில் பேசும் திரைப்படங்கள் மௌன திரைப்படங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்திருந்தன. மனதால் யூகிப்பதை விட ஒளி அசைவுகளுடன் பார்க்கும் திரை அனுபவம் மக்களை முன்பை விட அதிகமாக திரைப்படங்களை நோக்கி வர செய்தது. எனினும் இந்த புதிய திரை வடிவத்தில் தனித்துவமான கலைஞனான பஸ்டரை கொண்டு வந்து நிறுத்திய போது அந்த முயற்சி பொருத்தமற்றதொன்றாகவே தோன்றியது. அதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத பஸ்டர் முதன்முறையாக திரைப்படங்களில் வசனம் பேச ஆரம்பித்தார். அது முற்றிலும் பொருத்தமற்றதொன்றாக பார்க்கப்பட்டு ரசிகர்களால் நிராகரிப்பு செய்யப்பட்டது. அமைதி படங்களின் ஆச்சரியம், சுவாரஸ்யம் கடலுக்குள் அமிழ்ந்த கப்பலாய் காணாமல் போனது. பஸ்டர் கட்டியெழுப்பிய மௌன திரைப்படங்களின் காலம் வரலாறாக மாறிப்போனது. இதற்கிடையே அவரது குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் தலை தூக்க தொடங்கின. அவருக்கும் அவரது மனைவி நட்டாலிக்கும் இடையில் இரண்டாவது பிள்ளை பிறந்ததன் பின்னர் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தன. இறுதியாக 1932ஆம் ஆண்டு அவரது மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்தார். அதிலும் அவரது மனைவி பிள்ளைகளது பிற்பாதி பெயரான பஸ்டர் என்பதை நீக்கி தனது பரம்பரை பெயரான டால்மர்ஜை இணைத்துக் கொண்டார். அத்துடன் பஸ்டர் உயிரை பணயம் வைத்து பல ஆண்டுகள் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் ஜீவனாம்சமாக பெற்றுக்கொண்டு அவரை பூஜ்ய நிலைக்கு தள்ளிவிட்டு பிள்ளைகளுடன் தனியாக பிரிந்து சென்று விட்டார். திரைப்படங்களுக்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிட்ட பஸ்டரால் நல்ல தந்தையாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் நேரத்தை செலவிட முடியவில்லை. எனினும் அதற்காக அவரது மனைவி கொடுத்த தண்டனை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தனது உடலை வருத்தி கஷ்டப்பட்டு நடித்து அவரது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சிறந்த வசதியான வாழ்க்கையை அவர் பெற்று தந்திருந்தார். ஆனால் அந்த அன்பிற்கு பரிசாக பிரிவும் வறுமையுமே அவரை வந்து சேர்ந்தது. பஸ்டர் கீட்டனுக்கு வாழ்க்கை பல்வேறுபட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தது. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது போல மது பழக்கத்திற்கு அடிமையாகி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நோய் தாக்கங்களுக்கும் உள்ளாகி வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் பஸ்டர் கீட்டன். ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் ஆர்வலர்களும் நினைத்தது ஒன்றுதான், இனி பஸ்டர் கீட்டன் மீள் எழுவதற்கான வாய்ப்பே இல்லை, அவருடைய அத்தியாயம் என்பது முடிவடைந்து விட்டது என்று. இருந்தாலும் கூட மிக சிறந்த கலைஞன் என்பது எப்பொழுதுமே ஓய்வு பெற முடியாது என்பது போல கலையை, அதுவும் தான் நேசித்த கலையை ரசிகர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற தனது எண்ணத்தில் உறுதியாக இருந்த ஒரு மனிதன் எப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்வானான்? மீண்டும் மறு பிரவேசத்திற்கான அடித்தளத்தை இட தொடங்கினார் பஸ்டர் கீட்டன். குடி பழக்கத்தை இல்லாமல் விட்டு தன்னை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்துக் கொண்டு தான் ஏற்படுத்திய மாற்றத்தை நோக்கி என்னுடைய நோக்கம் மிக சரியாக இருக்கிறது, என்னுடைய பார்வை மிக சரியாக இருக்கிறது, மீண்டும் சினிமா உலகில் நான் தடம் பதிப்பேன் என்கின்ற ரீதியில் அவருடைய மீள் வருகையானது காணப்பட்டது. வயதான காலத்திலும் அவர் மேற்கொண்ட சில திரைப்படங்கள், அதுவும் அவர் இயக்குநராகவும் சரி நடிகராகவும் சரி அதே நேரத்தில் பல்வேறு விளம்பரங்களிலும் சரி அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளும் பலன் பெற தொடங்கியது. தற்கால சினிமாவுக்கு ஏற்றவாறு, அதாவது 1950ஆம் ஆண்டிற்கு பின்னான வளர்ந்த சினிமாவுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு அதற்காக பல்வேறுபட்ட வழிமுறைகளை அவர் கையாண்டிருந்தார். குறிப்பாக அதே நேரத்தில் எம்ஜிஎம் நிறுவனம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்தது. அவருடைய திரைப்படங்கள், அதாவது எம்ஜிஎம் நிறுவனத்தோடு அவர் நடித்திருந்த ஒட்டுமொத்த திரைப்பட சுருள்களையும் எரித்து நாசமாக்கியது. அவருடைய வரலாறு என்பது என்று குறைந்த அளவிலேயே காணப்படுவதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இருந்தாலும் கூட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல தன்னுடைய முயற்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று மீண்டும் சார்லி சாப்ளினோடு கூட இணைந்து பல்வேறுபட்ட திரைப்படங்களில் தோன்றி மறு பிரவேசத்தை மிக சிறப்பாக
சிறப்பாக கொடுத்திருந்தார். மீண்டும் உலகம் அவரை பாராட்டவும் போற்றவும் தொடங்கியது. அதனுடைய வடிவமாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் புற்றுநோயால் மரணத்தையும் தழுவுகிறார். இருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, அவர் மேற்கொண்ட முயற்சிகளும் சரி, பல்வேறு படிப்பினைகளை எமக்கு ஏற்படுத்தியிருந்தது. அவருடைய இறுதி கட்டத்தில் எவ்வாறான முயற்சிகளை ஏற்படுத்தியிருந்தார், எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தார், உண்மையில் என்ன ஆனது பஸ்டர் கீட்டனுக்கு, எப்படி மீண்டும் சினிமா துறைக்கு அவர் வந்தார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். திரைப்பட வாழ்க்கையில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தமையென நாலாபுறமும் பிரச்சனைகள் சூழ்ந்து அவரை மன அழுத்தம் எனும் மரண பாதாள குழிக்குள் தள்ளிவிட்டது. சோகத்தை மறைப்பதற்கு மருந்தாக மதுப்பழக்கம் அவரை வந்து சேர்ந்தது. MGM நிறுவனமும் அவருடன் மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்து அவரை வெளியே துரத்தியது. ஒப்பற்ற ஒரு கலைஞனை சிதைத்து சின்னா பின்னமாக்கி அவனை அடையாளம் தெரியாமல் செய்துவிட்ட குற்ற உணர்ச்சி சற்றுமில்லாமல் MGM நிறுவனம் தனது அடுத்த நடிகர் தேர்வில் கவனம் செலுத்த சென்றுவிட்டது. பஸ்டர் என்றால் ஞாபகத்திற்கு வரும் தட்டை தொப்பி, இறுக்கமான முகம், அவரே செய்யும் சாகச காட்சிகள், பேசும் உடல் மொழி ஆகிய பண்புகளை அளித்து அவரை வேறு ஒரு கதாபாத்திரமாக MGM நிறுவனம் மாற்றியிருந்தது. அதற்கு முன்னரும் MGM நிறுவனம் இதே போல வேறு சில நடிகர்களையும் ஒப்பந்தம் செய்து அவர்களையும் மாற்றி அவர்களது திரை வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. இதனை அறிந்தும் MGM நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றியது பஸ்டரின் துரதிர்ஷ்டவசம் என்றே கூற வேண்டும். மற்றும் ஒரு பேரிடியாக MGM நிறுவனம் அவரது பழைய திரைப்பட சுருள்களை விலைக்கு வாங்கி அதனை வெள்ளி கம்பிகளை பெற்றுக்கொள்வதற்காக எரித்தது. இதனால் அவரது அரிய பொக்கிஷங்களான மௌன படங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு கடல் அலையில் சிக்கிய மணல் வீடாய் அழிந்து போனது. அவரது ஞாபகத்தில் மட்டுமே அந்த திரைப்படங்கள் எஞ்சியிருந்தன. அவரது பல வருட உழைப்பின் அடையாளமாக எஞ்சியிருந்த திரைப்படங்கள் அனைத்தும் அவர் சரியாக வாசிக்காமல் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் காரணமாக காணாமல் போய்விட்டது. சில வருடங்களின் பின்னர் அவர் மீண்டும் திருமண பந்தத்தில் இணைந்தார். மெய் ஸ்கிரீவன் என்ற மருத்துவ தாதியை அவர் மணமுடித்தார். குடிக்கு அடிமையாகி இருந்த பஸ்டர் அதிலிருந்து மீள்வதற்காக சேர்க்கப்பட்ட மறுவாழ்வு மையத்திலேயே அவர்களுக்கிடையில் காதல் உண்டாகியது. எனினும் இந்த திருமண பந்தமும் வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. தொடர்ச்சியான குடிப்பழக்கம் பஸ்டர் மீது அவருக்கு வெறுப்பை உண்டாக்கியது. விவாகரத்து செய்துவிட்டு அவரும் விலகி சென்றார். குடிப்பழக்கம், கடுமையான மன அழுத்தம் என்பன அவருக்கு மேலும் பல நோய்களை கொண்டு வந்து சேர்த்தது. அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நீங்கள் நினைக்கலாம், இத்துடன் பஸ்டர் எனும் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. உடல் அளவில் நலிந்து போன ஒருவனால் என்றுமே வாழ்க்கையில் மீண்டெழ முடியாது. அவனது இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் என்ற எண்ணமே இப்பொழுது உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். பஸ்டரின் வாழ்க்கை முடிந்து விட்டது என நீங்கள் எண்ணினால் அது முற்றிலும் தவறு. பெரிய நடிகர்களைப் போல, வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு கீழே விழுந்ததைப் போல பஸ்டரின் வாழ்க்கை அமைந்து விடவில்லை. வயதாகி இருந்த போதும் தான் நேசித்து வளர்த்த பஸ்டர் கதாபாத்திரத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். தட்டை தொப்பியும் கோட் சூட்டும் மீண்டும் அவருடன் வந்து சேர்ந்தது. திரைப்படங்களில் அவர் கீழே விழும் காட்சிகளில் என்ன செய்தாரோ அதையே நிஜ வாழ்க்கையிலும் செய்தார். அவர் கீழே விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து கம்பீரமாக நின்று கொண்டார். 1930களின் நடுப்பகுதியில் குடி பழக்கத்தை விட்டு வெளியேறி புது மனிதனாக தன்னை மாற்றியமைத்தார். எஜுகேஷனல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். முன்பிருந்த நளினமும் சாகசங்களும் இன்னும் அவருக்குள் கொஞ்சம் மிஞ்சியிருந்தன. அவற்றை கொண்டு சற்றே சிறப்பான படங்களை அவர் உருவாக்கினார். அதே போல கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனமும் அவருக்கு பட வாய்ப்புகளை வழங்கியது. ஆனால் 1920களில் பஸ்டர் எனும் கலைஞன் ரசிகர்களின் நாடி துடிப்பை அறிந்தவனாக தான் என்ன செய்தால் மக்கள் ரசிப்பார்கள் என்பதை உணர்ந்து தனது கலை படைப்பை உருவாக்கினார். எனினும் அவரது இரண்டாவது வருகையில் திரைப்பட நிறுவனங்கள் அவருக்கான சுதந்திரத்தை வழங்கி அவருக்குள் ஒளிந்திருக்கும் சாகச நகைச்சுவைகளை வெளியே கொண்டு வர பெரிதாக முயற்சி செய்யவில்லை. அவரை சாதாரண நடிகராக திரையில் காண்பிக்கவே அவர்கள் முயற்சி செய்தனர். 1940ஆம் ஆண்டு தனது 45 வயதில் மீண்டும் ஒருமுறை காதலில் விழுந்தார். ஆனால் உண்மை காதலை புரிந்து கொள்ள 45 வயது வரை காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக்கியம் அவருக்கு நேர்ந்தது. ஆம், அவரது 3வது மனைவி எலனோர் திருமணம் செய்த நாள் முதல் அவர் இறக்கும் தருவாய் வரை அவருடனேயே பக்க பலமாக நின்றார். எலனோர் இல்லாவிட்டால் அவருக்கு இந்த மறுஜென்ம வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திருக்காது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. பல ஆண்டுகள் காணாமல் போயிருந்த
மகிழ்ச்சியான நொடிகள் மீண்டும் அவரை வந்து சேர்ந்தது. பிரிந்து போயிருந்த அவரது மகன்மார் இருவரும் தந்தையை தேடி வந்தனர். தந்தை மகனுறவு மீண்டும் சந்தோஷமாக நிலை பெற்றது. 1940களுக்கு பின்னர் பஸ்டர் பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றார். ஒரு சில கதாபாத்திரங்களில் தனது முத்திரையான நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஆக்ரோஷம், எதிர்ப்பாகிய உணர்ச்சிகளையும் அவர் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் சிறப்பாக நடித்துக் கொடுத்தார். உதாரணமாக இந்த காட்சியில் அவரது நடிப்பை சற்று பாருங்கள். இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு திரைப்படம் அனைத்து சினிமா ரசிகர்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தது. லைம் லைட் என்ற திரைப்படத்தில் பஸ்டரும் சார்லி சாப்ளினும் இணைந்து நடித்திருந்தனர். 30 வருடங்களுக்கு முன்னர் மௌன படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் இருவரும் நடித்திருந்தாலும் அவர்கள் இருவரும் அத்தோடு வேறு வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இரு பெரும் நட்சத்திரங்களும் இறுதியாக ஒன்று சேர்ந்து நடித்திருந்தனர். பிற்காலத்தில் அவர் அவ்வப்போது சில திரைப்படங்களில் நடித்து வந்தார். அத்துடன் 1950களில் அவர் தொலைக்காட்சி பேட்டி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்க தொடங்கினார். மேலும் தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் தோன்றி பல்வேறு உணவுப் பொருட்களையும் இதர நுகர்வு பொருட்களையும் அவர் விளம்பரப்படுத்தி வந்தார். இந்த விளம்பரங்களில் காணப்பட்ட விசேட அம்சம் என்னவென்றால் 1920களில் எப்படி துடிதுடிப்பான இளைஞனாக பஸ்டர் நகைச்சுவை சாகச காட்சிகளை செய்து காட்டினாரோ அதே பாணியில் இந்த விளம்பரங்களும் படமாக்கப்பட்டிருந்தது. உண்மையில் இதில் நடித்தது பஸ்டருக்கு ஒரு காலப்பயணம் மேற்கொண்ட அனுபவத்தை தந்திருந்தது. பஸ்டரின் இந்த மீள் வருகையை பார்க்கும் யாரும் முன்பு செய்ததை அவர் மீண்டும் செய்கிறார் என சாதாரணமாக சொல்லிவிட முடியும். ஆனால் உண்மையில் ஒரு மாபெரும் கலைஞன் தனது கலை திறமையை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக மேற்கொள்ளும் இறுதி கட்ட முயற்சியாகவே அவரது விளம்பரங்களும் கதாபாத்திரங்களும் எனக்கு தோன்றியது. தொடர்ந்தும் அவர் தனது கலை பயணத்தை நிற்காமல் கொண்டு சென்றார். உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிந்த போதும் அதனை கருத்தில் கொள்ளாமல் உற்சாகத்துடன் தான் செய்து வந்த கலைப்பணியை தொடர்ந்தார். அடுத்து 1965ஆம் ஆண்டு வெனிஸ் நகரத்தில் இடம்பெற்ற திரைப்பட விழாவில் அவர் சினிமா துறைக்கு செய்த சேவைகளுக்காகவும் தியாகங்களுக்காகவும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பியது. அந்த கரவொலி அடங்குவதற்கு நீண்ட நேரமாகியது. அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் என அனைவரும் 15 நிமிடங்களுக்கு மேலே கைத்தட்டி கூச்சலிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர். பஸ்டரின் கண்கள் நீரால் நிறைந்து குளமாகியது. எனினும் பஸ்டர் எனும் வரலாற்றில் நிலைத்து நின்ற கலைஞனின் பயணம் 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. நுரையீரல் புற்றுநோய் அவரது இயக்கத்தை முற்றாக நிறுத்தியது. மௌன திரைப்பட உலகின் ஈடு இணையற்ற கலைஞன் தான் அதிகம் நேசித்த அந்த உலகத்திற்கே மீண்டும் சென்று விட்டான். ஆம், அவரது மூச்சு சுவாசம் மௌனிக்கப்பட்டு மீண்டும் அமைதியாக சத்தங்கள் ஏதுமற்ற நிசப்தமான உலகிற்கு அவர் சென்று விட்டார். 1950களில் ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் மேசன் பஸ்டரின் சொகுசு வீட்டை விலைக்கு வாங்கினார். உண்மையில் இந்த வீடு அவரது முதலாவது மனைவியால் கையகப்படுத்தப்பட்டு பின்னர் கடனுக்காக ஜேம்ஸுக்கு விற்கப்பட்டது. அந்த வீட்டை சோதனை செய்த போது சந்தேகமான ஒரு சுவர் காணப்பட்டது. அதை உடைத்து பார்த்தபோது 1920களில் பஸ்டர் நடித்த திரைப்படங்களின் திரைப்பட சுருள்கள் காணப்பட்டன. அனைத்தையும் பாதுகாப்பாக மீட்ட ஜேம்ஸ் அதனை பத்திரப்படுத்தினார். அந்த சுருள்களின் காரணமாகத்தான் இன்று 100 வருடங்களுக்கு பின்னர் நாம் பஸ்டரின் சாகசங்களை யூடியூப் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அல்லது எம்ஜிஎம் நிறுவனம் சுருள்களை எரித்த போதே இந்த வரலாறு முடிந்திருக்க வேண்டும். இல்லையேல் இன்றைய எமது தடம் நிகழ்ச்சியில் நாம் பஸ்டரை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு காணொளியும் எமக்கு கிடைத்திருக்காது. நீங்கள் கீழே விழலாம். வாழ்க்கை உங்களுக்கு பல வழிகள், கஷ்டங்களை தரலாம். உங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழியலாம். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் ஒன்றை மற்றும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடுமையான இருளுக்கு பின்னரே வெளிச்சம் தோன்றும். வெளிச்சம் வந்தவுடன் மீண்டும் எழுந்து நின்று ஓட ஆரம்பிக்க வேண்டும். ஓடும் பொழுது நீங்கள் கீழே விழுந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஓட வேண்டும். பஸ்டரின் வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு நாமும் நமது திறமைகளை சீக்கிரமாக கண்டறிந்து அதை மெருகூட்டி தவறான வழி செல்லாது சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் மேற்கொண்டால் எமது வாழ்க்கை பாதை சரிந்தாலும் கூட
அந்த சரிவின் விளிம்பில் நீட்டிக்கொண்டிருக்கும் சிறிய மரத்தின் வேரை கூட பற்றி நாம் மேலே எழுந்து விடலாம். பஸ்டர் கீட்டன் எத்தனை ஆச்சரியகரமான வாழ்க்கை வரலாற்றை அவர் எமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையில் இவரை பற்றி தேடி உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் எத்தனைத்த பொழுது எமக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எப்பொழுதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. வாழ்க்கை என்பது அழகானது. அந்த அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இவ்வாறான மனிதர்களை, அதாவது பொக்கிஷங்களை நாம் தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த உந்து சக்தியை பெற்று வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்கின்ற பாடத்தை எம்மால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக சார்லி சாப்ளின் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தான் நகைச்சுவையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நபராக போற்றப்பட்ட ஒருவர் தான் இந்த பஸ்டர் கீட்டன். இவருடைய வாழ்க்கை என்பது இவர் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகளால் மிகப்பெரிய ஒரு பின்னோக்கிய நிலைக்கு அவரை தள்ளி இருந்தது. இருந்தாலும் கூட அவர் கலையின் மீது கொண்ட ஆர்வமும் பக்தியும் மீண்டும் அவரை மிக சிறந்த மனிதராக, அதுவும் அவருடைய மரண தருவாயில் அவரை அனைவரும் போற்றும் விதமாக அவரை மாற்றி அமைத்திருந்தது. இதுதான் உண்மையான விடயம். நாம் உழைப்பை நேர்மையாக கொட்டும் பொழுது அதற்கான விதை என்பது விருட்சமாக மட்டுமே வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறான நபர்களை, அதுவும் குறிப்பாக சார்லி சாப்ளினை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ அதே போன்று கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாமேதை தான் இந்த பஸ்டர் கீட்டன். முடிந்தால் இணைய தளங்களில் இவரை பற்றி தேடி பாருங்கள், இவருடைய நகைச்சுவை காட்சிகளை பாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் நாங்கள் இவரை ஏன் இந்த ஒரு இடத்தில் வைத்து பார்த்தோம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நமது வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களில் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக பஸ்டர் கீட்டன் இருப்பார் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களிலிருந்தும் எமக்கு ஏற்படுகின்ற தோல்விகளிலிருந்தும் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து படிக்கும் பொழுது சோர்ந்து போவதற்கான விதை என்றும் விதைக்கப்படுவதில்லை. நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான விதையாக விருட்சமாக மாற வேண்டும். பஸ்டர் கீட்டனை பொறுத்தவரையில் அதுவும் சார்லி சாப்ளினால் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்தார். அதே போன்று இவ்வாறான பல்வேறுபட்ட நபர்கள் வாழ்க்கையில் தெரியாமலேயே போயிருந்தார்கள். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக அதே காலகட்டத்தில் வாழ்ந்த தோமஸ் அல்வா எடிசனை குறிப்பிடலாம். எப்படி எடிசன் என்கின்ற மாபெரும் விஞ்ஞானியின் மூலமாக நிக்கோலஸ் டெஸ்லா என்கின்ற ஒரு நபர் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்தாரோ அதே போன்றுதான் இவருக்கும் ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டிதான் நாம் தடம் பதிக்க வேண்டும். அதற்காகத்தான் தடம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் தேடி தேடி வரலாற்று மறுபக்கங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கான காரணம், வாழ்க்கை என்பது அழகானது. அந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் தேடி பாருங்கள். அது எமக்கு மிகப்பெரிய அளவில் உந்து சக்தியாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் எம்மை வளர்த்து கொள்வதற்கும் காரணமாக அமையும். குறிப்பாக நாம் எப்பொழுதுமே கூறுகின்ற ஒரு விடயம்தான் கல்வி. இந்த கல்வியை மிக சரியான முறையில் வெறுமனே புத்தகத்தை பார்த்து மட்டும் எமது அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் இவ்வாறான தேடலின் மூலமாக சமூக வலைத்தளங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாகவும் எமது அறிவை அடுத்த கட்டத்தை நோக்கி எம்மால் நகர்த்தி செல்ல முடியும். இதுதான் பஸ்டர் கீட்டனின் வரலாற்றிலிருந்து நாங்கள் உங்களுக்கு கூறுவது. எப்பொழுதும் சோர்ந்து விடாதீர்கள், தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் மிக சிறந்த திறமையாளர்கள் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அதை சரியாக கடைபிடித்து கண்டுபிடித்து நீங்களும் மிக சிறந்த ஆளுமையாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் தடம் நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறுபட்ட உந்து சக்தியான பல்வேறுபட்ட மனிதர்களை பற்றியும் ஆளுமைகளை பற்றியும் நிகழ்வுகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் பொழுது எமக்கு நிகழ்காலத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் தடம் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் அடுத்த வாரம் இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோமாம். செப்டம்பர் 11ஆம் தேதி, சரியாக 2001ஆம் ஆண்டு அதே செப்டம்பர் 11ஆம் தேதி அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்தை தகர்த்திருந்தது ஒரு சம்பவம். அதை பற்றி தான் அடுத்த வாரம் பேச போகிறோம். இன்னும் பல்வேறுபட்ட இதுவரை நீங்கள் அறியாத, அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த விடயங்களுக்கும் காரண கர்த்தாவாக யார் திகழ்ந்தார்கள், எப்படி உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்டது, ஒசாமா பின் லேடன் என்பவர் யார், அமெரிக்கா மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகள் என்ன, 2001 2020 வரை அமெரிக்காவை ஆட்சி செய்த 4 ஜனாதிபதிகளும் மேற்கொண்ட முடிவுகளின் பின்னணியில் இன்று ஆப்கானிஸ்தானில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உலக வர்த்தக மையத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்று தடங்களோடு நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.